ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 286 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த ரூமில் 4 பேர் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. உடனே அந்த கதிர் கேட்குறாப்புல, அண்ணே அந்த மாதிரி நீங்கள் கூட தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தானே வந்தீங்க, ரூமில் போய் ஏதோ பேசிட்டு வந்தோடனே அவங்க கல்யாணம் பண்ணும்போது எதுவுமே வேணாம் சொல்லாமல் சரின்னு சொல்லி அமைதியாகவே இருந்துட்டுங்கண்ணே, ஏன்னு அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கதிர் மறுபடியும் கேட்குறாப்புல. கேட்டோடனேவும் நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இந்த தம்பி என்கிட்ட நியாயமான ஒரு கொஸ்டின் கேட்டுக்க, நான் அதுக்கு பதில் சொல்லணும், நீங்கள் வெளியில் போயிருங்க, கரிகாலம் அம்மா கூட்டிகிட்டு வெளியில் போடா அப்படின்னு சொன்னோன்னே 2 பேர் வெளியில் போயிட்டாங்க. சரி ஓகேப்பா, நீ சந்தோஷமாக இருந்தால் சரிதான்ப்பான்னு சொல்லிட்டு அம்மாச்சி வெளியில் போயிட்டாங்க. வெளில போனேன் கதிர் கதை உடச்சிட்டு சொல்லுங்கண்ணே, ஏன்னு அந்த மாதிரி பண்ணீங்க, நீங்கள் அங்கேயே கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல, நீங்கள் அமைதியாக ஏன்னே இருந்தீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. கேட்டோடனே அங்கே அண்ணன் கூட சேருன்னு சொல்கிறாப்புல, தம்பி நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயத்தை மறைச்சிட்டேன், அது என்னுடைய நல்லதுக்காக இல்லை, நம்ம குடும்பத்தோடைய நல்லதுக்காக தான் நான் பண்ணேன், அது என்னான்னு சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ஈஸ்வரியை அடித்து கொடுமைப்படுத்தினது, அதை வீடியோ எடுத்து யாரோ வச்சுருக்காங்க. அப்புறம் அதை அறிவுக்கட்சி கையில் கிடச்சிது. அப்புறம் அந்த அறிவுக்கட்சி அதை பத்திரமா வச்சு அதை இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அந்த ஃபோனை தூக்கி காருக்கு அடியில் போட்டது. அதுக்கப்புறம் அதை குணசேகரத்துக்கு லாக் பண்ணி வச்சது. அப்புறம் ஃபோட்டோகிராஃபரு அறிவுக்கட்சிகிட்ட அந்த விஷயத்தை சொல்லி பணம் கேட்டது, எல்லா விஷயத்தையும். அதனால தான் அறிவுக்கட்சி அவனை கொலை பண்ணது எல்லாத்தையும் அவர் குணசேகரன் கதிர்கிட்டையும் ஞானத்திட்டையும் சொல்லிட்டாப்புல. சொன்னோடனே உடனே கதிருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அந்த அறிவுக்கட்சி இப்படிப்பட்டவன் எனக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தால் அவ்வளோ கண்டந்தனமாக வெட்டி போட்டிருப்பேன் நான் அப்பயே, ஏன்னு இந்த மாதிரி சொல்ல கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லாமல் இருந்தேன், அதெல்லாம் பயமாக இருப்பா. சரி நீ வேறு இது அறிவுக்கட்சி உனையை பற்றின ஏதோ ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்லி சொன்னாலே, அது என்ன வீடியோப்பா, என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே கதிர் சொல்லாமையே அப்படியே முடிச்சுட்டு ரொம்ப ஷாக்காக நிற்கிறாப்புல. நின்ற உடனே அப்படியே, என்னப்பா எதுனாலும் தைரியமாக சொல்லு, அண்ணன் நான் இருக்கேன் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லைண்ணா இந்த மாதிரி நீங்கள் அன்றைக்கி வருத்தப்பட்டு பேசுனீங்கல்ல, அண்ணி அடிச்சிட்டே சொல்லி, அதனால் இது அண்ணி ஆஸ்பத்திரியில் வச்சு கொலை பண்ணலான்றக்க பிளான் பண்ணியிருந்தேனே, அதனால தான் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோடனே அப்படியே குணசேகரனுக்கு பயங்கரமாக கோவம் டக்குன்னு சட்டையை பிடிச்சி அப்படியே அடிக்க போகிற மாதிரி சட்டையை பிடிச்சிட்டாப்புல. நான் கூட சரி அவர் என்ன தான் இருந்தாலும் அவள் அண்ணிடா, அவளை நீங்கள் இப்படி கொல்லலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி சட்டையை பிடிச்சாப்புல. நான் அப்படி தான் கேள்வி கேட்க போகிறான்னு நானே நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா உடனே கட்டி பிடிச்சிட்டு, நீ என் ரத்தம் இணைய மாதிரியே யோசித்து அதே மாதிரி நீ பண்ணியிருக்கடா, கரெக்டுடா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடனே கதிர் மறுபடியும் கோவப்பட்டு பேசுகிறாப்புல. என்ன பேசுகிறாப்புல, அண்ணா நீங்கள் அது அன்னைக்கே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த அறிவுக்கட்சியை நான் கண்டந்தனமாக வெட்டி போட்டுருந்துருப்பேன், இப்போ வரை நீங்கள் சொல்லாமல் இருந்ததுனால தான் நீங்கள் அமைதியாக இருக்கிறப்போ என்னமோ இருக்குதுன்னு நான் நினச்சேன், அதை இப்போ நீங்கள் சொல்லப்போ தான் தெரியுது, முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த பிரச்சனையே அப்பயே முடிச்சு விட்ருப்பேனே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, சரி அதெல்லாம் விடுப்பா போனது போட்டோம். ஏன்னா அப்புறம் உடனே அப்படியே குணசேகரன் கதிரா ஞானத்தை பார்க்குறாங்க. அப்படி குணசேகரன் கேட்குறாப்புல ஞானத்தை பார்த்து, என்னப்பா ஞானம் நீ எதுவும் பேசாமல் இருக்க அப்படின்னு சொன்னோடனே, அண்ணா நீங்கள் அண்ணி அடித்தது கூட பரவாயில்லண்ணே, அது உங்களுக்குள்ளே நடந்த விஷயம், அதனால் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் அவங்க தானே தப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ண தப்பே இல்லைண்ணே அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் தானே என் தம்பிங்க, நீங்கள் தம்பிக்கு என்றைக்குமே என் கூட இருக்கணும், என் கூட இருக்கிற வரை என்னை எவனாலையும் எதுவுமே அசைக்க முடியாது, என்னை எதுனாலும் எவனாலும் பேசக்கூட முடியாதா, சரியா, நீங்கள் என் கூட என்றைக்குமே சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா நான் என்றைக்குமே உங்களை காப்பாற்றிட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி 2 பேர் 3 பேரை ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே மண்டபத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த கோயிலில் கொண்டு வந்துட்டாங்க. கோயிலில் சரிம்மா ஓகேம்மா, அவ்வளோ ஜீவானந்த சார் தான் போயிட்டார்ல, வா நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ள சாமி கும்பிட போகிறாங்க. அப்படியே தரிசனம் பார்த்து சரி ஓகே இனிமேல் நம்ம 2 பேர் தான் சேர்ந்து வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சாமி கும்பிட்டுட்டு கீழே வராங்க. வரும்போது கரெக்டாக அப்படியே ஜனனிகிட்ட கேட்குறாப்புல சக்தி, ஜனனி இந்த மாதிரி நம்ம இங்கே கல்யாணம் முடிச்சுட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டிருக்கோம், கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி காத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே, சக்தி நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க, அவங்ககிட்ட அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சது இப்போ கம்மியாக தான், இன்னும் நம்ம வீட்டில் இருந்து பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா தான் இன்னும் அதிகமாகும், நம்மளுடைய வலி வேதனை என்னென்ன அனுபவிச்சோன்றது அவங்களுக்கு வலி வேதனை அனுபவிக்க வைக்கணும், அதனால் வீட்டுக்கு போகிறது தான் பெட்ரு, வீட்டுக்குள்ளே விடமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சக்தி சொல்கிறாப்புல. சக்தியை வீட்டுக்குள்ளே விடலைனாலும் அந்த வீட்டில் நம்மளுக்கும் பங்கு இருக்குது, உரிமை இருக்குது, அதனால் நம்ம தான் போய் அந்த இடத்துல நின்று அவங்கள எதிர்த்து நம்ம போராடணும், இதான் நம்மளுக்கு இதான் நம்மளுடைய முதல் ஸ்டெப்பு. கல்யாணம் முடிஞ்சத உடனே எல்லாமே முடிஞ்சிட போகிறது கிடையாது, இப்போதே கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஸ்டெப் மட்டும் தான் எடுத்திருக்கோம், இனிமேல் தான் எல்லா வேலையும் ஆட்ட ஆரம்பிக்கணும், அதனால் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இன்னும் இவங்க வீட்டுக்கு போவாங்களா, போய் எதுவும் தடை சொன்னாங்கன்னா எப்படி வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க, அங்கேருந்து எப்படி பழி வாங்குறாங்க அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.